அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஈவினிங் பார்த்துட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாத்துட்டோம்னா நமக்கு விக்னேஷ் 2 வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10,000 கடன் வாங்குறாங்க. அந்த 10,000 சஞ்சய் கிட்ட 2 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட்ல கடனா கொடுக்குறாங்க. சோ இதுல அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னா கால்குலேட். சோ நம்ம 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 எப்பவுமே காமன். அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா நமக்கு 10,000 சொல்லியிருக்காங்களா. அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸும் வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 2 ஆண்டுகள் 4% சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ பார்த்தோம்னா 2 × 4. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப பார்த்துட்டோம்னா ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸுமே எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். 2ஆல 4 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். 8ஆல 100 மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 10,000க்கு 4% இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 800. அடுத்து இப்ப நமக்கு 6%க்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 100 காமன். சேம் அதே போல ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாம். அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 10,000. ஏன்னா 10,000 கடனை வாங்கிட்டு அதே அமௌண்ட்டை தான் நமக்கு சஞ்சய் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நமக்கான பிரின்சிபல் 10,000. அடுத்து நமக்கு 2 வருஷத்துக்கு 6% சொல்லியிருக்காங்க. ஸோ 2 × 6. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும், அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? ஜஸ்ட் இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். அடுத்து 2ஆல 6 மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும். 12ஆல 100 மல்டிபிள் பண்ணா 1700 கிடைக்குமா? ஸோ நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1200 கிடைச்சிருக்கு. அதுவே நம்ம 4% இன்ட்ரெஸ்ட் நம்ம கடன் வாங்கினதுல தனி வட்டி பார்த்துட்டோம்னா 800 கிடைச்சிருக்கு. இப்ப 2த்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கான லாபம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா 800, அது கூட ஒரு 1200 மைனஸ் பண்ணும்போது 400 கிடைக்கும். ஸோ அவசரப்பட்டு நீங்க ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இது கிடைச்சிருக்கக்கூடிய 400 பார்த்துட்டோம்னா 2 வருஷத்துக்கான லாபம். நமக்கு சம்பளம் பார்த்துட்டோம்னா ஓராண்டின் லாபம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 400 நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கான லாபம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? பார்த்துட்டோம்னா 200 கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 200. ஸோ நீங்க ஜஸ்ட் 2த்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதை டைரக்டா நீங்க ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிடக் கூடாது. ஏன்னா நம்ம 2 ஆண்டுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு 2 ஆண்டுக்கு கிடைச்ச லாபம் பார்த்துட்டோம்னா 400. ஆனா நமக்கு சம்பளம் பார்த்துட்டோம்னா ஒரு ஆண்டின் லாபம் கேட்டிருக்காங்க. அப்போ 400 நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கான லாபம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருமா? ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச லாபம் பார்த்துட்டோம்னா 200. ஸோ நமக்கான ஆன்சர் 200. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸுமே எடுத்து எழுதிடலாமா? ஸோ நமக்கு 100 எப்பவுமே காமன். அடுத்த பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 10,950. அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 42 நாள் சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 42 நாள் கொடுத்ததுக்குனால நமக்கு வருஷத்துக்கு 365ஆல டிவைட் பண்ணிக்கணுமா? அடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். இப்ப பார்த்துட்டோம்னா ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸுமே எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்?
ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம், இந்த ஒரு ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். இப்ப 365ஆல இந்த 1095 டிவைட் பண்ணா எத்தனை டைம் கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 3 டைம்னா 900 ஆயிடும், 60னா 180, அடுத்து 5னா 15, எக்ஸாக்டா 1095 தான். ஸோ அப்ப 3 டைம் கிடைக்கும். அப்ப 42 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆயிடும் பார்த்துட்டோம்னா ஒரு 170, அடுத்து ஒரு 176 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 126. ஜஸ்ட் 42வை நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 126 கிடைக்கும். நமக்கு தனி வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். அப்ப நமக்கான ஆன்சர் 126, ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு மடங்க பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூக்கு பதிலா மடங்குக்கான வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, நமக்கு 100 எப்பவுமே காமன். அடுத்த பிரின்சிபல் கொடுக்கல, அதனால எக்ஸ்னே வச்சிடலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். அடுத்த வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 8%. அடுத்து நமக்கு பார்த்துட்டோம்னா எத்தனை மடங்கு? 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மடங்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை இரட்டிப்பு சொன்னாலும் -1 பண்ண சொல்லியிருக்கணும். அப்ப 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ -1 பண்ணும்போது 2 மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? ஸோ இப்ப 2ஆல 8 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். 4ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 25 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கான ஆண்டுகள் பார்த்துட்டோம்னா 25 ஆண்டுகள். ஓகே, அடுத்த சம். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திரும்ப செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு 8000 கடன் வாங்கியிருக்காங்க, 7% இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறமா கடன் அடைக்கிறதுக்கு வட்டி எவ்வளவு கொடுக்கணும், டோட்டல் அமௌண்ட்டை எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு ஃபார்முலா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே, இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8000. அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுல 7% சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × 7. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்னே வச்சுக்கலாம். பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேக்கு இந்த 2 ஜே அடிச்சிடலாம். 2ஆல 7 மல்டிபிள் பண்ணா 14 கிடைக்கும். 14ஆல 80 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். பார்த்துட்டோம்னா 10ஆல 80 மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்கும். 4ஆல 8 மல்டிபிள் பண்ணா 32. அப்ப 80னா 320 கிடைக்குமா? பார்த்துட்டோம்னா 14ஆல 80 மல்டிபிள் பண்ணா 10ஆல பண்ணா 800 கிடைக்கும், 4ஆல பண்ணா 320. அப்ப டோட்டல் பண்ணும்போது நமக்கு 14 மடங்கான வேல்யூ கிடைச்சிடுமா? பார்த்துட்டோம்னா 1120 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1120 கிடைச்சிருக்கு. அடுத்த டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கும்? கொடுத்திருக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுமா? ஸோ அப்ப 8000 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 1120 ஆட் பண்ணும்போது நமக்கு 9120 ஆகும், அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச வட்டி வீதம் பார்த்துட்டோம்னா 1120. அடுத்த டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 9120. அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். 219 நாட்கள் டேஸ் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு டேஸ இயருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டேஸ் இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதனால 365ஆல டிவைட் பண்ணிக்கணுமா? ஸோ 73ஆல 219 டிவைட் பண்ணா நமக்கு 3 டைம் கிடைக்கும். 365 நம்ம 73ஆல டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 3/5, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். அருண் என்பவர் பாலாஜிக்கு 5000
ஆண்டுகளுக்கு சார்லஸ் என்பவருக்கு 3004 ஆண்டுகளுக்கு ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2700 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைரக்டா நீங்க ஆண்டை வச்சு நீங்க பிரின்சிபல் மல்டிபிள் பண்ணிட்டு ஃபைனலா ரெண்டு வேல்யூஸும் பிளஸ் பண்ணி தனி வட்டி கூட டிவைட் பண்ணும்போது நமக்கான வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடுமா பார்த்துட்டோம்னா, இப்ப 5000 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 10,000 கிடைக்கும். அடுத்து நமக்கு 3000 சொல்லியிருக்காங்க, அடுத்து 4 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்ப 3000 4 ஆண்டால மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா ஒரு 12,000 கிடைக்கும். ஸோ அப்ப டோட்டலா ஒரு 22,000. இப்ப இந்த 22,000 கொடுத்திருக்கக்கூடிய தனி வட்டியால டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், தனி வட்டி பார்த்துட்டோம்னா 2200. ஜஸ்ட் இந்த வெண்டுக்கு இந்த வெண்டுக்கு அடிச்சிடலாம். 22ஆல 720 டிவைட் பண்ணா 10 டைம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 10%. ஓகே, அடுத்த சம். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார். வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா நமக்கு 8,500 கடனா வாங்கியிருக்காங்க. 3 ஆண்டுக்கு அப்புறமா 11,050 செலுத்தி கடனை அடைச்சிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் 8,500 சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கடனாக பெற்ற 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கணுமா? நமக்கு பிரின்சிபல் 8,500 கொடுத்துட்டாங்க. அடுத்து டோட்டல் அமௌண்ட் 11,015 கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது நமக்கான தனி வட்டி கிடைச்சிருமா? ஸோ அப்ப 8,500க்கும் 11,050க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 1,500, அடுத்து இங்க ஒரு 1,050. ஸோ டோட்டல் பண்ணா 2,550 தான், அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 2,550. ஓகே, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும், நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதுனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டிவைட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? ஜஸ்ட் இந்த வெண்டுஜேக்கு இந்த வெண்டுஜோ அடிச்சிடலாம். அடுத்து 3ஆல 85 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ பார்த்துட்டோம்னா 3 24, அப்ப 240 கிடைக்கும். அடுத்து 3 15, அப்ப பார்த்துட்டோம் டோட்டலா 255 கிடைக்குமா? ஸோ அப்ப 3ஆல 85 மல்டிபிள் பண்ணா 255 கிடைக்கும். இப்ப 255 2,550 கூட டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 டைம் கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 10%. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம். ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார். 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெரும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு 10,000 2% இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு 4 இயர்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் தனி வட்டி கால்குலேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 10,000, அடுத்து நமக்கு 4 ஆண்டு சொல்லியிருக்காங்க, 2% சொல்லியிருக்காங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால ஆக்ஷனே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட் இந்த வெண்டுஜுக்கு இந்த வெண்டுஜு அடிச்சிடலாம். 4 2ஆல மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். 8 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 800. ஓகே, அடுத்த சம். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு பிரின்சிபல் கால்குலேட் பண்ணணும்.
நமக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100 அடுத்து பிரின்சிபல் அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே அவ்வளவு. இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா. நமக்கு 100 காமன் அடுத்த பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா கால்குலேட் பண்ணணும், அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 2 ஆண்டுகள் வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ அப்போ 2 into 10 அடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 750. ஓகே அவ்வளவுதான். ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த ஒரு ஜேவுக்கு இந்த ஜேவ் அடிச்சிடலாம். அடுத்து 2ஆல 750 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும். ஸோ 700னா 350, அப்ப 50னா 25, அப்ப டோட்டலா 375. அடுத்து 10ஆல 375 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்ட போதுமா. ஸோ 3750. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே அடுத்த சம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம பிரின்சிபல் வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவ்வளவு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா. நமக்கு 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, அடுத்து 3 வருஷம். அப்ப 2க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 1 வருஷம் தானா. அடுத்து நமக்கு டோட்டல் அமௌண்ட்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கலாமா. 6200 சொல்லியிருக்காங்க, அடுத்து 6800. அப்ப 2 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 600. சரி, 2 டோட்டல் அமௌண்ட்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 600 தான். அப்ப நமக்கு 1 வருஷத்துக்கு பார்த்துட்டோம்னா 600 தனி வட்டி கிடைக்கும். இப்ப நம்ம டோட்டல் அமௌண்ட் கூட இந்த 600 மைனஸ் பண்ணிட்டா போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணலாம். 2 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும். நமக்கு 1 இயருக்கு 600 கிடைச்சிருக்கு. அப்ப 2 வருஷத்துக்குன்னா 2ஆல 600 மல்டிபிள் பண்ணா 1700 கிடைக்குமா. அடுத்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 6200 சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும், 5000 கிடைக்குமா. அவ்வளவுதான். ஸோ இப்ப 3 ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப 3 ஆண்டுக்கு பார்த்துட்டோம்னா நம்ம 3ஆல இந்த 600 மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா நமக்கு 1 இயருக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 600 கிடைச்சிருக்கு. அப்ப 3 ஆண்டுக்கு பார்த்துட்டோம்னா 600 மல்டிபிள் பண்ணா 1800 கிடைக்குமா. ஸோ அப்ப நமக்கு 3 ஆண்டுக்கான டோட்டல் அமௌண்ட் 6800. அப்ப மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5000 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்ப பார்த்துட்டோம்னா நம்ம பிரின்சிபலுக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா அந்த தொகையை காண்கணும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அதாவது பிரின்சிபல் மட்டும்தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 5000, ஆப்ஷன் ஏ. இதுவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் எப்பவும் போல நம்ம ஃபார்முலா படி எடுத்து எழுதிட்டு 2 வருஷத்துக்கு நீங்க 1200 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தா போதும். ஓகேவா. ஜஸ்ட் அந்த ஃபார்ம் அதுவும் நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். ஜஸ்ட் 100 காமன், அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஜஸ்ட் உங்களுக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும் இப்ப பார்க்கலாம். ஸோ 100 வந்து காமன், அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 5000. அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 7 ஆண்டுகள் எடுத்தோம்னா நமக்கு அதுக்கான தனி வட்டி 1200 எடுக்கணும். அதே போல 3 ஆண்டுக்கு எடுத்தோம்னா அதுக்கான தனி வட்டி 1800 எடுக்கணும். ஓகேவா. இப்ப நம்ம 2 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். அப்ப அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், அதனால 6 வச்சுக்கலாம். அடுத்து கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1200. நீங்க 2 வருஷத்துக்கு எடுத்துட்டு அடுத்து 3 வருஷத்துக்கான தனி வட்டி எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. சரி, இப்ப பாத்துட்டோம்னா ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணுமா. பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேவுக்கு இந்த 2 ஜே அடிச்சிடலாம், இந்த ஒரு ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 2ஆல 120 டிவைட் பண்ணா 60 கிடைக்கும். 5ஆல 60 டிவைட் பண்ணா 12 கிடைக்குமா. ஸோ அப்ப நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 12%. ஜஸ்ட் உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூவும் அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கால்குலேட் பண்ண சொன்னா ஜஸ்ட் நீங்க பிரின்சிபல் 5000 கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா படி நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா. ஆனா நமக்கு இந்த சம்ல பிரின்சிபல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் மட்டும் கால்குலேட் பண்ண போதும். நமக்கு கிடைச்ச பிரின்சிபல் பார்த்தோம்னா 5000, ஆப்ஷன் ஏ. ஓகே அடுத்த சம்.
ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 13,000 எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 15,080 உயர்ந்து கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஆண்டை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே, இப்ப ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 13,000. அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். அதனால நம்ம என்னென்ன வச்சுக்கலாம். வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம்னா 15,080 சொல்லியிருக்காங்க. நமக்கு தனி வட்டிக்கான வேல்யூ தான் வேணும். அப்ப 13,000 கூட இந்த 15,080 மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 2,000, அடுத்து ஒரு 80. அப்ப 2,080 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான். இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல இருக்கக்கூடியது மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு இந்த 2 ஜே அடிச்சிடலாம், இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 8ஆல 13 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 80 கிடைக்கும். அடுத்த 3 டைம்னா 24, அப்ப 104 கிடைக்குமா? ஜஸ்ட் நம்ம 8 13ஆல மல்டிபிள் பண்ண 104 கிடைச்சிருக்கு. இப்ப 104ஆல இந்த 208 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 2 ஆண்டுகள், ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. நமக்கு மடங்குன்னு சொன்னாலும் இல்ல இரட்டிப்புன்னு சொன்னாலும் -1 சொல்லியிருக்கோம். நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் எக்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 4 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால அதுனே வச்சுக்கலாம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டான இடத்துல நம்ம மடங்குக்கான வேல்யூ எழுதணும். நமக்கு 2 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ -1 பண்ணும்போது 1 மடங்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? இப்ப 4ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 25 கிடைக்கும். ஸோ நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. 25%, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். அசல் ரூபாய் 3,000 ஆனது 1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட நாட்களை நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு பார்த்துட்டோம்னா 4 பிப்ரவரி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏப்ரல் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் தான். அப்போ அப்ராக்சிமேட்டா 73 நாட்கள் தான் கிடைக்கும். அப்ப 73 நாட்கள்னா 365 டிவைட் பண்ணணுமா? ஸோ டிவைட் பண்ணா 1 டைம் கிடைக்கும். இங்க பார்த்தா நமக்கு 5 டைம். ஜஸ்ட் 73ஆல டிவைட் பண்றோம். 365 நம்ம 73ஆல டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 1/5 கிடைச்சிருக்கு. அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கலப்பு பின்னத்துல இருக்கு. இதை பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? 4ஆல 6 மல்டிபிள் பண்ணணும். அடுத்து மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணணுமா? ஸோ மல்டிபிள் பண்ணி பிளஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5×6 அடுத்து மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ண 25 கிடைக்கும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய 4 அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? ஸோ நமக்கு 100 காமன், அடுத்து நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3,000. அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 1/5, வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 25/4. அடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். இப்ப பார்த்துட்டோம்னா நம்ம ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸுமே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேக்கு இந்த 2 ஜே அடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆல 25 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். அடுத்து சோ 4 2ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 30 2ஆல டிவைட் பண்ணா 15 கிடைக்கும். 5ஆல 15 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 50, 5 டைம்னா 75, அப்ப 75 கிடைக்குமா? அடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். சோ 2ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 37ன்னா நமக்கு 74, அப்ப 75ன்னா 37.5 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 37.5, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம்.
ரூபாய் 1000 அசலுக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுக்கிறது இல்லாமா? நமக்கு 100 காமன், அடுத்த பிரின்சிபல் 1000 சொல்லியிருக்காங்க, அடுத்து நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஒரு ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம், இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம். 2ஆல 100 மல்டிபிள் பண்ணா 700 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 200, ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். அவன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காணும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பிரின்சிபல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா. ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸுமே எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்த பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்னே வச்சுக்கலாம். வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 450 சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோ, சரி. ஸோ 15 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 45 கிடைக்கும். 45 450 கூட டிவைட் பண்ணா 10 டைம் கிடைக்கும். அடுத்து 100 நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 1000 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 1000, ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். ஆண்டொன்றுக்கு 20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 7 மடங்கு ஆகும் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு மடங்கை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு சிம்பிள், வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாம். நமக்கு 100 காமன், அடுத்த பிரின்சிபல் காமன், ஸோ நமக்கு கொடுக்கல, அதனால எக்ஸ்னே வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு வெயிட் ஆஃப் வந்து 20% சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும், அதனால என்னன்னு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு மடங்குன்னு சொன்னாலும் இல்லை இரட்டிப்புன்னு சொன்னாலும் -1 பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். அப்ப நம்ம 7 மடங்குல ஒண்ணு மைனஸ் பண்ணும்போது 1 மடங்குக்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமா? பார்த்துட்டோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், 2ஆல 10 டிவைட் பண்ணா 5 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 5 வருடங்கள், ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்த பிரின்சிபல், அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்த பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கும், அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 1 இயர் சொல்லியிருக்காங்க, வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா 5 தான் கிடைக்கும், அதனால நம்ம டைரக்டா 5 எழுதிக்கலாம். அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ பார்த்துட்டோம்னா 500 சொல்லியிருக்காங்களா, அவ்வளவுதான். இப்ப 5ஆல 500 டிவைட் பண்ணா 100 டைம் கிடைக்குமா? இல்ல நீங்க 5ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 20 டைம் கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ நீங்க எந்த நம்பர் வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 100 கிடைச்சிருக்கு. இப்ப 100 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா நமக்கு 1000, அப்ப 100 டைம்னா 10,000 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 10,000, ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு 3 ஆண்டுக்கு 12% சொல்லியிருக்காங்க, அப்போ 3 ஆண்டு 12% மல்டிபிள் பண்ணா 37% கிடைக்குமா? அடுத்த டோட்டல் அமௌண்ட் 17,000 கொடுத்திருக்காங்களா? நமக்கு 36% அதிகமாகிதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்ல 17,000 கிடைச்சிருக்கு. நம்ம பிரின்சிபல் எப்பவுமே 100% தான் கால்குலேட் பண்ணுவோம், அது கூட ஒரு 36% அதிகமாகிதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டா 17,000 கிடைச்சிருக்கு. அப்ப 136% நமக்கு 17,000னா 100% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கான பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா?
ஸோ பார்த்துட்டோம்னா நம்ம பிரின்சிபல் தான் கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் 17,136 டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம 170 கூட பண்ணலாம். 136 ஒன் டைம் கிடைக்கும். அடுத்து 136க்கும் 170க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 4 மேல ஒரு 30, அப்போ 34. அடுத்து மேல இருக்கக்கூடிய 0 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்ப 340ல 136ங்கிறது எத்தனை தடவை கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 2ஆல மல்டிபிள் பண்ணா 272 கிடைக்கும். ஜஸ்ட் 136 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 272 கிடைக்கும். இப்ப 340க்கும் 272க்கும் இப்படி டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? இங்க ஒரு 28 மேல ஒரு 40, அப்ப டோட்டலா 68. அடுத்த மேல இருக்கக்கூடிய 0 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்ப 680ல 136ங்கிறது நமக்கு எத்தனை டைம் டிவைட் ஆகும் பார்த்துட்டோம்னா ஒரு 5 டைம் மல்டிபிள் பண்ணா 500 கிடைக்கும். அடுத்து 30ன்னா நமக்கு 150 கிடைக்கும். அடுத்து 6ன்னா நமக்கு 30 கிடைக்கும். ஏன்னா 5030 505, அப்ப பார்த்துட்டோம்னா 100ன்னா 500 கிடைக்கும். அப்ப டோட்டலா பார்த்துட்டோம்னா ஒரு 680 தான் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா 5 டைம். ஸோ இப்ப டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா கிடைக்காது. அவ்வளவுதான். ஸோ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 125. அப்போ 136ஆல இந்த 7000 டிவைட் பண்ணா 125 கிடைக்கும். 100ஆல இந்த 125 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கான பிரின்சிபல் தெரிஞ்சிடும். ஜஸ்ட் 125 10ஆல மல்டிபிள் பண்ணா 1250 கிடைக்கும். 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 12,500 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு முன்னாடி சொன்னா நமக்கு தனி வட்டிக்கான வேல்யூ கொடுத்துட்டு பிரின்சிபல் வேல்யூ கேட்டனால நம்ம ஃபார்முலா படி நம்ம அப்படியே அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான இடத்துல நம்ம தனி வட்டி அப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் மல்டிபிள் பண்ணி 100 கூட ஆட் பண்ணி அந்த 17,000 டிவைட் பண்றோம். அவ்வளவுதான். அடுத்த பிரின்சிபல் கால்குலேட் பண்ணணும். எப்பவுமே பிரின்சிபல் 100% தான் கால்குலேட் பண்ணணும். அதனால 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். மீனா என்பவர் 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 45 வட்டியாக செலுத்துகிறார் எனில் அவர் வாங்கிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்ப ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா ஓராண்டு சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% சொல்லியிருக்காங்க. நம்ம 1ஆல 9 மல்டிபிள் பண்ணா 9 தான் கிடைக்கும். அதனால டைரக்டா 9 வச்சுக்கலாம். அடுத்து தனி வட்டி பார்த்துட்டோம்னா 45. அவ்வளவுதான். இப்போ 9ஆல 45 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்குமா? 5ஆல 100 மல்டிபிள் பண்ணா 500 கிடைக்கும். அவ்வளவுதான் நமக்கான பிரின்சிபல். ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6,720 உயர்ந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 5,600 சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 6% சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். அதனால என்ன வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ வேணும். ஆனா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் கூட லெஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 5,600 கூட 6,720 லெஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? இங்க பார்த்தோம்னா 400, அடுத்து ஒரு 720, அப்போ பார்த்தோம்னா 1,120 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு தனி வட்டி பார்த்துட்டோம்னா 1,120. ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டிவைட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? ஜஸ்ட் இந்த 2 இந்த 2 அடிச்சலாமா? அடுத்து 6 2ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 1170 2ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 550, 560. 56ஆல 560 டிவைட் பண்ணா 10 டைம் கிடைக்குமா? அடுத்து இப்ப 10 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தா போதும். இப்ப நமக்கு கலப்பு பின்னத்துல கிடைக்கும். சோ எந்த நம்பர் மல்டிபிள் பண்றோமோ அந்த நம்பர் கீழே எழுதிக்கணும். எத்தனை தடவை மல்டிபிள் பண்றோமோ அதை நம்ம சைட்ல எழுதிட்டு மீதியை நம்ம மேல எழுதிக்கணும். அவ்வளவுதான்.
ஸோ பார்த்துட்டோம்னா 3ஆல மல்டிபிள் பண்ணா 9 கிடைக்கும். நமக்கு 10 வேணும் இல்லையா? ஸோ அப்போ பேலன்ஸ் 1 இருக்கு. அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கான ஆண்டுகள் பார்த்துட்டோம்னா 1/3 ஆண்டுகள். நமக்கு ஆண்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா 10/3 இருக்கு. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 1/3 ஆண்டுகள் கிடைக்கும். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 7 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 35,000. அடுத்து நமக்கு 2 வருஷத்துக்கு 9% சொல்லியிருக்காங்க, அதனால 2 × 9 எழுதிக்கலாம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் 2 ஜேருக்கு இந்த 2 ஜே வச்சுக்கலாமா? இப்போ 2 × 9ஆல இந்த 350 மல்டிபிள் பண்ணணும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? 2ஆல 350 மல்டிபிள் பண்ணா நமக்கு பார்த்துட்டோம்னா 700 கிடைக்குமா? இப்ப 700 9ஆல மல்டிபிள் பண்ணிட்ட போதுமா? ஸோ நம்ம 7 9ஆல மல்டிபிள் பண்ணா 63 கிடைக்கும். ஏன்னா 10 டைம்னா நமக்கு 70 கிடைக்கும், 9 டைம்னா 63. அப்ப 700 இருக்கும்போது 1300 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்பன்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். 100 நமக்கு எப்பவுமே காமன், அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து அப்ளை பண்ணிடலாமா? 100 காமன், அடுத்து பிரின்சிபல் 25,000 சொல்லியிருக்காங்க, அடுத்து வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு இந்த 2 ஜே வச்சுக்கலாமா? இப்போ 8 3 250 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கணும் பார்க்கணும். பார்த்துட்டோம்னா 8ஆல 3 மல்டிபிள் பண்ணா பார்த்துட்டோம்னா 3 8 24. அப்ப 250 24ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ ஜஸ்ட் 200 தனியா பண்ணிக்கலாம், அடுத்து 50 தனியா பண்ணிக்கலாமா? 2ஆல 2 மல்டிபிள் பண்ணா நமக்கு 4 கிடைக்கும். அப்ப 200 நம்ம 20ஆல மல்டிபிள் பண்ணும்போது 4000 கிடைக்குமா? அடுத்து 200 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்குமா? ஜஸ்ட் 200 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்றோம். அடுத்து 50 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 100 கிடைக்கும். அப்ப 20ஆல பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்குமா? அடுத்து 50 4ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 200 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு பார்த்துட்டோம்னா ஒரு 5,000 ஆகும், இங்க ஒரு 1000, அப்ப 6,000. அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச தனி வட்டி பார்த்துட்டோம்னா 6,000, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட ரூபாய் 3,000க்கு 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துட்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாமா? நமக்கு 100 காமன், அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 3,000, அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 2 ஆண்டுகள், வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 240. அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும், கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணுமா? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேக்கு இந்த 2 ஜே அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம். 2ஆல 24 டிவைட் பண்ணா 12 கிடைக்கும். அடுத்து 3ஆல 12 டிவைட் பண்ணா 4 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 4%, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 7,920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 2 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாமா? 4 ஆண்டு 6 ஆண்டு, அப்ப பார்த்துட்டோம்னா 2 வருஷமா. அடுத்து டோட்டல் அமௌண்ட் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா 7,920, அடுத்து 8,880. ஸோ பார்த்துட்டோம்னா இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் கிடைக்கும்? இங்க ஒரு 80, அடுத்து இங்க ஒரு 880. அப்ப டோட்டல் பண்ணா 960 கிடைக்குமா?
சரி, இப்ப நமக்கு 2 ஆண்டுக்கான தனி வட்டி பார்த்துட்டோம்னா 960 கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளவுன்னு தெரியணுமா? ஸோ அப்ப 960 நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி கிடைச்சிடும். அப்ப 900னா 450, அப்ப 60னா 30, அப்ப 480 கிடைக்குமா? அதாவது ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி 480. ஸோ இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தல. இப்போ ஸோ 4 ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 4ஆல 480 மல்டிபிள் பண்ணா போதுமா? பார்த்துட்டோம்னா நன்னாங்கு 16 கிடைக்கும். அப்போ 80னா 8 40, 6 48. சரி, 4 டைம் தான் மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 4ஆல 8 மல்டிபிள் பண்ணா 32 கிடைக்கும். அப்ப டோட்டலா நன்னாங்கு 16, அதாவது 1600 கூட 320 ஆட் பண்ணும்போது 1920 கிடைக்குமா? அடுத்து 4 ஆண்டுக்கான டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 7920. ஸோ ரெண்டுமே மைனஸ் பண்ணும்போது நமக்கு பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? ஏன்னா தனி வட்டி நமக்கு 1920 கிடைச்சிருக்கு, டோட்டல் அமௌண்ட் 7920. அப்போ ரெண்டுமே மைனஸ் பண்ணா நமக்கு பார்த்துட்டோம்னா 6000 கிடைக்கும். ஸோ நமக்கான பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 6000 கிடைச்சிருக்கு. அடுத்து 6 ஆண்டுக்கு பார்க்கலாமா? ஜஸ்ட் 6ஆல இந்த 480 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். பார்த்துட்டோம்னா 5×20, 6×24, அப்ப 2400 கிடைக்கும். 5×8 40, 6×8 48, அப்ப 480. அப்ப டோட்டலா 2880 கிடைக்குமா? அடுத்து நமக்கு 6 ஆண்டுக்கான டோட்டல் அமௌண்ட் 8880. ஸோ அப்ப வேணும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6000 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு இப்ப பார்த்துட்டோம்னா அசல் மற்றும் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் 6000 கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா 100, அடுத்து பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா பிரின்சிபல் 6000 கிடைச்சிருக்கு. அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா இப்ப 4 ஆண்டுக்கு எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதனால அதுனே வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ எழுதலாமா? நமக்கு 4 ஆண்டுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 1920. நீங்க அவசரப்பட்டு 4 ஆண்டுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை நீங்க 2880ன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இது பார்த்துட்டோம்னா 6 ஆண்டுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்டான வேல்யூ. நீங்க 6 ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா வேணா நீங்க 2880 நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸும் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா இருந்தா டிவைட் பண்ணிக்கணும், கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிபிள் பண்ணிக்கணுமா? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேருக்கு இந்த 2 ஜே அடிச்சிடலாம், இந்த ஒரு ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். இப்ப 192 4ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2ஆலேயே பண்ணலாம். 4 2ஆல் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 192னா 96 கிடைக்குமா? அடுத்து 2ஆல 96 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 45, 48 கிடைக்குமா? அடுத்து மறுபடியும் 48 நம்ம 6ஆல டிவைட் பண்ணணும், மறுபடியும் 2ஆலேயே பண்ணலாம். 6 2ஆல பண்ணா 3 டைம், 48 2ஆல பண்ணா 24. இப்ப 24 நம்ம 3 கூட டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 24 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 7 டைம்னா 21, 8 டைம்னா 24, அவ்வளவுதான். ஸோ அப்ப பார்த்துக்கணும்னா 8%. நமக்கு அசல் மற்றும் வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு அசல் பார்த்துட்டோம்னா 6000 கிடைச்சிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 8% கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கான பிரின்சிபல் 6000, அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகள் ரூபாய் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. 10ஆல 5 மல்டிபிள் பண்ணா 50 கிடைக்கும். இப்ப 50%க்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டை நமக்கு ஆட் ஆகிருக்கு. நம்ம பிரின்சிபல் எப்பவுமே 100%க்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். அது கூட ஒரு 50% ஆட் பண்ணும்போது 150% கிடைக்குமா? ஸோ இந்த 150% எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துட்டோம்னா இந்த 20,100க்கு ஈக்குவல். ஸோ பிரின்சிபல் 100% கால்குலேட் பண்ணணும், அதனால 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணா போதுமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இப்ப 2010 15ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துக்கலாமா? ஸோ 15ஆல டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 20 கூட பண்ணிடலாம். 15ங்கிறது 1 டைம் கிடைக்கும். அடுத்து பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 5 இருக்கு, அடுத்து மேல 1 இருக்கு.
15ங்கிறது 51 கூட டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 3 டைம்னா 45. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 5 1 6 கிடைக்குமா? அடுத்து மேல இருக்கக்கூடிய 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ 60ங்கிறது நமக்கு 15ஆல டிவைட் பண்ணா எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 4 டைம் பண்ணும்போது 60 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்போ டோட்டலா 134 கிடைச்சிருக்கா? அப்போ 15ஆல இந்த 2010 அடிச்சோம்னா 134 கிடைக்கும். இப்போ 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஸோ 100ஆல 134 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 10ஆல பண்ணா 1340 கிடைக்கும். அப்போ 100ஆல பண்ணும்போது 13400 கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஒரு 25 சம்ஸ் நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு அடுத்த வீடியோல நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோஸை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த 25 கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க.